அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று வந்து நான் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு. லோ பிரேக் பண்ணிட்டு ஸோ மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு கிட்டத்தட்ட நான் வந்து பேங்க் நிஃப்டியில் எந்த டார்கெட் சொல்லியிருந்தேன் அப்படின்னா 47,899 சொல்லியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 48,074 வரைக்கும் வந்துட்டு ஸோ மார்க்கெட் வந்து மேலே வந்திருக்கு. ஸோ நிஃப்டி 50லே அதே மாதிரி சொன்னேன், லோவை பிரேக் பண்ணி ஓப்பன் வச்சது அப்படின்னா செல்லிங், இல்லைனா பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கு மேலே ஓப்பன் ஆனால் கொஞ்சம் பையிங் வந்து பாசிபிள்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் லைனை டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேலே தான் வந்துட்டு இருக்கு. இது வந்து கண்டினியூஸாக மேலே வருமா இல்லைனா ஒரு டெம்பரவரி பையர்ஸ் தானா அப்படிங்கிறத நம்ம வந்து அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ புதுசாக எல்லாம் மார்க்கெட்டில் வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட இந்த ஜனவரி மந்த்லேருந்து இப்போ லாஸ்ட் ஒரு போன வருஷம் ஃபுல்லாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு ஜனவரி மந்த்லேருந்து நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யாராவது ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ மார்க்கெட் ஃபால் ஆனதை பார்த்து கண்டிப்பாக வந்து பயந்துருப்பாங்க. நீங்கள் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களில் யாராவது அந்த மாதிரியெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மார்க்கெட் ஃபாலிங்கை பார்த்து பயந்துக்காதீங்க. ஸோ இது வந்து நடக்கிறது சகஜம் தான். இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் வந்து நடக்கிறது சகஜம் தான். என்னடா நம்ம இப்போ தான் ஆரம்பித்தோம், ஸோ அதுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்ஸும் பாதாளம் வரைக்கும் போயிட்டு இருக்குது, ஃபுல்லாக இறங்கிட்டு இருக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க. கீழே இறங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து கீழே இறங்க தாராளமாக வந்து ஆவரேஜ் பண்ணலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் ஆவரேஜை பற்றி பேசிட்டு இருக்கேன். ஆப்ஷன்ஸ் பையர்ஸோ செல்லர்ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிடாதீங்க. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே இறங்க நீங்கள் வந்து ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே தான் வரும். இப்போதைக்கு ஒரு செல்லிங் கண்டிஷன்ஸ்ல இருக்கு. ஒரு F&O ட்ரேடர்ஸ் தான் ஒரு செல்லிங் சைடு வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியுமே தவிர மற்றபடி ஸ்டாக்ஸ் ஒரு இன்ட்ராடே பண்றீங்கன்னா பண்ணலாம். பட் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கும் பண்ணலாம். பட் நீங்கள் ஒரு லாங் டேர்ம் ஒரு 5 years 10 years எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப ஸோ இந்த மாதிரி நடக்கிறது சகஜம் தான். ஸோ எந்த ஒரு பேனிக்காக ஆகாதீங்க. ஸோ மார்க்கெட் மறுபடியும் மேலே தான் வரும். எவ்வளோதான் இறங்கினாலும் மேலே தான் வரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாம இதை பார்க்கறதுக்கு முன்னாடி அடுத்தது என்ன நடக்கும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் வந்து வச்சிருக்காங்க. ஸோ மற்றபடி ஃபின் நிஃப்டியும் மிட் கேப் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் இறங்குமா, ஏன்னா க்ளோசிங் வந்து அந்த மாதிரி வந்து நடந்திருக்கு. ஸோ அது எப்படிங்கிறத நான் டெக்னிக்கலாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்எஸ்சியில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 2895 2894 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 780, டிக்ளைன்ஸ் வந்து 2052. கிட்டத்தட்ட பாசிட்டிவாக கம்பேர் பண்ணுறப்ப நெகட்டிவ் க்ளோசிங் அதிகமாக இருக்கு. இது வந்து தொடர்ந்து ஒரு ஸ்டேபிள்லே இல்லை, ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா ஸோ ஏற்ற இறக்கம் தான். ரொம்ப ஒரு வாலட்டிலிட்டியாக ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் ஏறுது ஒரு நாள் இறங்குது. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கோட இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக கம்பேர் பண்ணுறப்ப நெகட்டிவ் வந்து ஒரு 3 times வந்து அதிகமாக இருக்கு. அன்சேஞ்சு வந்து 62. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் 52 week ஹைல பார்த்தீங்கன்னா 14 ஸ்டாக்ஸும், நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் 52 week லோல பார்த்தீங்கன்னா 155 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ இதை தான் வந்து நாம வந்து இது பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி 155 கம்பெனி இதை விட கம்பேர் பண்றப்ப ஒரு 10 times அதிகமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸோ நாம வந்து அந்த இடத்துல போயிட்டு ஆவரேஜ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த இன்வெஸ்டிங்ல ஆவரேஜ் டாபிக் எடுத்தது காரணமே. ஸோ இந்த 52 week லோல இத்தனை ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படின்னா ஸோ கண்டிப்பா அந்த ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி நாம ஒரு பை பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஸோ தாராளமா மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்யூட்ல 43, நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்யூட்ல 180 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல தான் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு சப்போர்ட் ஜோன்ல தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹேமர் கேண்டில்னா கூட நல்ல பையர்ஸ் கொண்டு வந்து அந்த பாடியே சின்னதாக தான் இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லோல இருந்து விக்கு வரைக்கும் வந்துட்டு மேலே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. அந்த பாடி ஆஃப் த கேண்டில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பையர்ஸ் கொண்டு வந்து க்ளோசிங் மேலே வச்சிருக்காங்க. ஸோ ஹையா பிரேக் பண்ணா ஸோ கண்டினியூஸாக மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் லைனை எடுத்துறேன். நல்லா கவனிங்க, இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து ஜனவரி 14 ஹையா வந்து ரெசிஸ்டன்ஸா வச்சிருந்தேன். இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸை எடுத்துட்டு இந்த பேட்டர்னோட நெக்லைனை வந்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோட நெக்லைனை வந்து ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும்
ஸோ இந்த அப் அண்ட் டவுன்ல தான் மார்க்கெட் வந்து டிராவல் ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப ஹையா பிரேக் பண்ணா ஸோ கண்டினியூஸா 49,500 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நாளைக்கு வந்து இருக்கு. ஸோ நிஃப்டி அதே மாதிரி தான். ஸோ நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன்ல தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே டச் பண்ணிட்டு மேலே வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு கூட நான் டெலிகிராமில் ஒரு விஷயம் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த சார்ட் பேட்டர்ன் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 minutes காலையிலேயே நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி எடுத்தது. ஸோ இது வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஸோ டார்கெட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கீழே வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஒரு செல் சைட் டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு ஸோ மார்க்கெட் வந்து மேலே வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஃபின் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆனது. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக கீழே தான் வந்திருக்கு. ஸோ நம்ம ஒன் டேக்கு போயிடலாம். ஸோ ஓகேங்களா, எல்லாமே ஒரு சப்போர்ட் ஜோன்ல நின்றுட்டு ஒரு ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு ஹையா பிரேக் பண்ணா ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே இருக்கு. ஸோ ஹேமர் கேண்டல்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு சுத்தி மாதிரி இருக்கும், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ ஃபின் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு சுத்தி டைப்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். மேலே கொண்டு வந்து பையர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹையா பிரேக் பண்ணால் 22,810ங்கிறது அடுத்த டார்கெட். ஸோ மிட் கேப் நிஃப்டியில் அடுத்த பை சைட் டார்கெட் வந்து இந்த ஹை 12,370. சென்செக்ஸ் வந்து எல்லாமே ஹை வந்து பார்த்தீங்கன்னா 21 ஜனவரி நேற்று இறங்கினதை அப்படியே கொஞ்சம் ரெக்கவரி ஆகிற மாதிரி தான் தெரியுது. அதாவது நேற்று கேண்டிலோட ஹை தான் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதாவது அவ்வளோ தூரம் டார்கெட் போகும்னு சொல்லிட்டு ஸோ ஹையை பிரேக் பண்ணால் நேற்று கேண்டிலோட ஹை வரைக்குமே டார்கெட் வரதுக்கான சான்சஸ் வந்து எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 48,978, பிவோட் பாயிண்ட் வந்து 48,526, சப்போர்ட் வந்து 48,271. இன்னைக்கு ஹை வந்து 48,781, லோ வந்து 48,074, ஓப்பன் வந்து 48,689, க்ளோஸ் வந்து 48,724. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் மேலே கொண்டு போய் க்ளோசிங் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 153 எல்லாமே பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி மட்டும் தான் கொஞ்சம் செல்லிங் க்ளோஸ், செல் சைட் க்ளோசிங். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் எபோவ்ல தான் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இது எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னா நான் இதுலேயே உங்களுக்கு சார்ட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி கேப் அப் விழுந்துட்டாலே பை தான். ஸோ கேப் அப் மட்டும் விழுந்துருச்சு அப்படின்னா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த பை எவ்வளோ தான், சாரி இது சென்செக்ஸ் இது, ஸோ பேங்க் நிஃப்டி வைக்கிறேன். ஸோ கேப் அப் விழுந்துடுச்சுனாலே ஸோ நமக்கு வந்து பை தான். ஸோ அந்த பை வந்து ஒரு ஒன் சைடு வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த கேண்டிலோட ஹை 49,500 ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் வந்து 49,777. ஸோ இதை மட்டும் நாம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி. கேப் அப் விழுந்துச்சு அப்படின்னா, சப்போஸ் இல்லை இந்த க்ளோஸுக்கு கீழே இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த லோக்கு கீழே இந்த இடம் இந்த பாடி இந்த க்ளோஸ் வந்து 48,724. ஸோ அதுக்கு கீழே ஓப்பன் ஆனால் செல் சைடு வந்து போக வேணாம். ஸோ நாளைக்கு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து பை சைடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நாளைக்கு செல் சைடு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேணும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் மட்டும் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ கண்டிஷன்ஸ் மறுபடியும் சொல்லிடுறேன். ஒரு கேப் அப் விழுந்தா பை சைடு தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். அது வந்து 49,500 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அப்படி இல்லாம க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் வச்சா செல் சைடு போக வேணாம். ஏன்னா ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. எப்போ வேணா மார்க்கெட் அகைன் மேலே தூக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால ஹையை பிரேக் பண்ண உடனே நாம வந்து அகைன் வந்து ஒரு பை சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணும். இதுல மட்டும் கிடையாதுங்க. நிஃப்டி 50, மிட் கேப் நிஃப்டி எல்லாத்துலயுமே இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு நிஃப்டி 50 எல்லாம் பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து இது என்ன சொல்றதுன்னா வியாழக்கிழமை நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி நிஃப்டி 50. ஸோ கண்டிப்பா வந்து ஒரு கால் ஆப்ஷன் சைடு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா ஒரு 23,265ங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் 23,429 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஆப்ஷன் சைடு வந்து நாளைக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு மேலே வரதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்டாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது பஜாஜ் ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸ். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ்ல வந்து ஒரு சேனல் பிரேக் அவுட் தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 7,397. ஸோ நேற்று தான் ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ட்ரம்ப் பண்ண இதனால அந்த
வரி ஏற்றம் டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாரு. எல்லா நாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வந்து டேக்ஸ் போட்டிருக்கிறாரு. அதில் எல்லாம் பதறி போய் எல்லாம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு எஃப்ஐஎஸ் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ செல் பண்ண வேகத்திலே எனக்கு பையிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைங்கிறது ஒரு நிரந்தரமான பையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லா செல் பண்ணிட்டு ஒரு நிரந்தரமான ஒரு சப்போர்ட் ரேஞ்சிலலாம் பை வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து எடுத்திருக்கு. ஸோ அதனால இதை 7397.15 க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ கண்டினியூஸாக வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்னைக்கே ஒரு 100 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ நாளைக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ரெண்டாவது பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹேமர் கேண்டல் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் வந்து ஒரு ரைசிங் வெஜ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இந்த பேட்டர்னுக்கு பேர் ஒரு ஃபாலிங் வெஜ் இது. ஸோ இந்த இடத்துல வந்து க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ அகைன் வந்து லோவை பிரேக் பண்ணால் ஸோ 92-90 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஹேமர் கேண்டல் ஃபார்ம் ஆனாலுமே ஸோ நம்ம பை சைடு வந்து போகக்கூடாது. ஒரு லோவை பிரேக் பண்ணால் ஒரு செல் சைடு தான் பாசிபிள் பேங்க் ஆஃப் இந்தியாவில். ஸோ மூணாவதாக பார்க்க போகிறது பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான். அதாவது ஒரு சப்போர்ட் டு ரெசிஸ்டன்ஸ், ஒரு ரெசிஸ்டன்ஸ் டு சப்போர்ட். ஸோ இந்த இடத்துல வரப்பே நான் ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக 4742 இருந்து 5030 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. ஸோ இப்போ ஏன் இந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணியிருக்கேன்னா ஹையாக பிரேக் பண்ணால் நம்ம வந்து பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். 5031 வந்ததுக்கு அப்புறம் வேணா நம்ம வந்து செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய 3 ஸ்டாக்ஸ். ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன் படி பார்த்தீங்கன்னா ஸோ நாளைக்கு வந்து ஒரு கால் ஆப்ஷன் சைடு மேலே வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 எல்லாம் நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் 23,050. ஸோ நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் எடுத்துட்டு மேலே வருது. ஸோ அகைன் வந்து ஒரு கேப் அப் கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து எதிர்பார்க்கலாம். கேப் அப் விழுந்தாலே ஒரு ஒன் சைடு பை மார்க்கெட்டுங்கிறத நம்ம ஒரு மைண்ட் செட்டில் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.